விஆர் மீடியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நேற்றைக்கு வெகு சிறப்பாக நடந்தேறியிருக்கின்றது. ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பெருந்திரள் சிறுத்தை கூட்டம் அந்த இடத்திலே கூடியது. அந்த நிகழ்ச்சியை பற்றி அங்கு மேடையில் நடந்த ஒரு சில விஷயங்களை குறித்து அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக இருந்த கௌதமி உமா என்கின்ற தொகுப்பாளனை தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காணொலி இதோ உங்கள் பார்வைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடந்துச்சு. திரும்ப அவர்களுடைய பிறந்த நாளும் கூட. நேற்றைய தினத்திலிருந்து அங்க வந்து கூட்டம், அந்த மாநாடு நடந்தது, இதுதான் பேசுபொருளா இருக்கு. என்னன்னா, அந்த மாநாட்டு மேடையில நானும் இருந்த தொகுப்பாளரா அந்த நிகழ்வுக்கு நான் தான் இருந்தேன். அந்த வகையில நிகழ்ச்சி துவங்குற நேரம், அதுல இருந்த என்ன யார் யார் வரவேற்புரை வழங்க போறாங்க, தீர்மானங்கள் யார் வாசிக்க போறாரு, திரும்ப அவர்கள் எப்போ எழுச்சி உரை வழங்க போறாரு, இப்படின்னு ஒரு திட்டமிடல் இருந்தது. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்ப அவர்கள் அந்த திடலுக்கு வரப்போவே கூட்டம் அவருடைய வந்து மேடை வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னொன்னு அவர் ரேம்ப் வாக் போறப்ப கூட அவரால் போக முடியல. அதாவது அவர் எங்க வரையும் போகணும், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. ஆனா அது எதுவுமே நடக்க முடியாத அளவுக்கு அங்க கூட்டம் ஏறிச்சு. இன்னொன்னு, நம்ம திரையில பார்த்த கூட்டம் மட்டும் தானே அப்படின்னா கிடையாது. ஏன்னா மாநாடு பாதியிலே முடியுது. நாங்க திரும்ப ரிட்டர்ன் வரப்போ உளுந்தூர்பேட்டை ஃபுல்லாவும் அந்த மாநாட்டுக்காக மக்கள் இன்னும் வந்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அப்படியே யூட்டன் அடிங்க அப்படின்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்தமா அங்க வந்து நடந்தது என்ன அப்படின்னா, திரும்ப அவர்களை பார்க்கணும், ஒரு கூட வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அங்க திரண்டிருந்த அந்த வயது இளைஞர்கள் எல்லாருமே வந்து அந்த ரேம்ப்ல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மேடையில எந்த பக்கம் எல்லாம் வந்து உள்ள வர முடியுமோ எல்லா பக்கமும் அவங்க உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப அவர்கள் அந்த மேடைக்கு வந்ததுல இருந்து அவர் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது, அவங்க எல்லாரையும் அமைதிப்படுத்துறது அப்படின்றதுலதான் அவருடைய பணி இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப அவர் சொன்னது, இவங்க செட்டில் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா அவர் நினைச்சாரு செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அந்த கூட்டம் வந்து தொடர்ந்து மேல ஒவ்வொருத்தர மேல வர வரத அவரும் என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு, முடியல. ஆனாலும் தீர்மானம் வரைக்கும் அது பேசிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த தீர்மானங்களையும் சொல்ல முடியாம ஒரு கட்டத்துல யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல என்ன பாக்குறாங்க, எல்லாரும் கட் அவுட்ல ஏறாங்க, லைட்ல ஏறாங்க. அவரும் சொல்றாரு, ஒரு கட்டத்துல இங்க எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதாலேயே மாநாட்டை முடிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. என்னன்னா, அதாவது ஒரு தலைவர் அவர் மேல இருக்கக்கூடிய பாசத்தால அவங்க அங்க வராங்க, அவர் பேச்சு கிணங்க அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னாலும் அங்க சொல்றது அவரு தானே அமைதியா இருங்கன்றாரு. ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்க, திரும்ப என்ன பேச போறாரு அப்படின்றது கவனமா இருக்கும். இந்த நேரத்துல அவருடைய பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல வந்தவங்க அந்த எழுச்சி இருந்தது அப்படின்னா அத்தனை பேர் வந்திருந்தாங்க. இத்தனை, அதாவது நினைச்சதை தாண்டி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா அந்த மாநாட்டோட நோக்கம், தலைவர் என்ன பேசணும்னு நினைச்சாரு அது எல்லாத்தையுமே முழுசா கேட்க முடியலையே. ஒரு கட்டத்துல அவர் மேலே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை கூட்டத்துக்கு நடுவுல நாங்க நிக்கிறோம், அவர் நீ போயிடுமா பத்திரமா அப்படின்னு என்கிட்ட சொல்ல செஞ்சாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவராலேயே ஒரு கட்டத்துல அங்க நிக்க முடியல. அவருக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோ எல்லாம் கூட பாத்துருப்போம். அவர் வந்து வண்டிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எந்த வழியில போறதுன்னே தெரியாம கூட்டம் எங்கிட்டு கொஞ்சம் நான் வந்து போக முடியும் அப்படின்னு போய் கன்சோல் பக்கத்துல போயிட்டாரு. அங்கதான் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சு. அதுக்கு பின்னாடி நிர்வாகிகள் எல்லாம் போய் அவர் அங்கிருந்து மீட்டு அவரை பத்திரமா அனுப்புறதே ஒரு பெரிய வேலையாயிருச்சு. அதாவது தலைவர்கள் வர்றது, பேசுறது, அவங்க நமக்காக நிக்கிறாங்க, அவர் வந்து ஒருத்தவங்களை பண்படுத்தி அவங்களுக்கான உரிமைகளுக்காக பேசுறாங்க, அவங்களுக்கான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்றப்போ அந்த நோக்கம், மாநாடு எதுக்காக நடத்தப்படுது, அதுக்கான நோக்கம் அதெல்லாம் நேற்று பேச முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அது இன்னைக்கு வந்து ஒரு விமர்சனத்திற்கும் உள்ளாகி இருக்கு இல்லையா. அதாவது எத்தனை பேர் வந்தாலும் அதை வெற்றிகரமாக தலைவருக்காக செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்றதே அதான வெற்றி, முழுமையான வெற்றி. அவரை வந்து பாவம் இங்க போறாரு அங்க போறாரு, நேற்று அவரோட பிறந்த நாள் கூட. அந்த வயசுல அந்த மனுஷன் எல்லாரையும் அமைதியாருங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி அவராலேயே ஒரு கட்டத்துல முடியல அப்படின்றது எவ்வளவு வருத்தமான ஒரு விஷயம். அவர் பத்திரமா போனதே பெரிய விஷயமா இருந்தது. அதாவது தலைவர்கள் மக்களை சந்திக்கிறது, மக்கள் அங்க வர்றது, அவங்களுக்காக பேசுறது, என்ன செய்ய போறாங்க, என்ன பேச போறாங்க, இதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய காலத்துல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சவாலா இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றதான் மாறி நிக்கிதோ அப்படின்றதான் நேற்று நிகழ்வுல நம்ம பார்த்தது.